ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தி, அதிமுகவின் கூட்டணி அறிவிப்பு இடிபோல் வந்துள்ளதால் பீதியின் உச்சத்தில் முதலமைச்சர் அறிக்கை வெளியிட்டிருப்பதாக இபிஎஸ் விமர்சனம் செய்திருக்கிறார். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர் இணைந்திருக்கிறார். வணக்கம் சாமுவேல், விவரங்கள் என்ன? பத்மநாபன், தமிழ்நாடு தேர்தலான சட்டமன்ற பேரவை தேர்தலானது வரும் 2026 ஆண்டு நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் தற்போது அரசியல் களம் சூடுபிடிக்க தொடங்கி வருகிறது. குறிப்பாக எதிர்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி தனது எக்ஸல ஒரு கருத்தினை பதிவு செய்திருக்கிறார். குறிப்பாக திமுக தலைவரும் விடியா திமுக அரசின் முதல்வருமான மு.க. ஸ்டாலின் தினமும் என்ன பிரச்சனை வரப்போகிறது என்று தன் தூக்கத்தை தொலைத்து விட்டதாக ஒரு முறை, அதாவது திமுக பொதுக்குழுவில் சொன்னது அவர் சுட்டிக்காட்டியிருக்கக்கூடிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேற்றைய முன்தினம் அவருடைய அமைச்சரவையில் பொன்முடியின் அருவருக்கத்தக்க ஆபாச பேச்சு அவர் தூக்கத்தை கெடுத்ததும் ஆகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். அதாவது இன்றைய அதிமுகவின் கூட்டணி அறிவிப்பு இடிபோல் வந்திருக்கிறது என்றும் அவர், அதாவது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது எக்ஸல பதிவிட்டிருக்கக்கூடிய கருத்தில் தெரிவித்திருக்கிறார். தற்போது அதிமுக பாஜக இடையிலான கூட்டணியானது முதல்வருக்கு இடைபோல் வந்திருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். திமுக செய்த வரலாற்று பிழைகளை இந்த கூட்டணி மூலம் திருத்தி எழுதப்படும் எனவும் நேற்று நான் எனது எக்ஸல பதிவில் தெரிவித்திருந்தேன் எனவும் எடப்பாடி பழனிசாமி தனது எக்ஸல பதிவில் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாடு நலனுக்கான குறைந்தபட்ச செயல் திட்டம் இருக்கும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவருக்கு அறிவித்திருப்பதாகவும் அவர் தனது பதிவின் வாயிலாக தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. பத்மநாபன், விவரங்களுக்கு நன்றி சாமுவேல் எபினேசர்.